இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜனாமா, உங்களை பார்க்கணும் ஜனாமா. ப்ளீஸ் ஜனாமா. ஜனாமா, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் ஜனாமா. உள்ள விட சொல்லுங்க ஜனாமா. செக்யூரிட்டி மேடம், அவனை விடுங்க. ஓகே மேடம். ஜனாமா, போய் சொல்றியா? என்கிட்டயே போய் சொல்றியா? திருட்டு ராஸ்கல். அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய் எந்திரி. நான் வேணும்னு போய் சொல்லலாமா? ஒரு தேவை இருந்துச்சுமா. கேட்ட இடத்துல எங்கேயும் பணம் கிடைக்கலமா. அதனாலதான் உங்ககிட்ட போய் சொல்லி பணம் வாங்கினமா. எனக்கு வாழ்க்கை கொடுத்ததே நீங்க தாமா. இன்னைக்கு என் குடும்பம் நிம்மதியா 3 வேளை சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தாமா. போதும், நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ப்ளீஸ் ஜனாமா, நான் வேணும்னே அந்த தப்ப பண்ணலாமா. என்னோட குடும்ப சூழ்நிலை. நீங்க தானே என்ன படிக்க வச்சீங்க, வேலையும் போட்டு கொடுத்தீங்க. அந்த நன்றியை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் ஜனாமா. சரவணா, என்னால துரோகத்தையும் பொய்யையும் என்னைக்குமே சகிச்சுக்க முடியாது. உனக்கு பணம் வேணும்னா அது என்ன காரணமா இருந்தாலும் உண்மையை சொல்லி கேட்டிருந்திருக்கணும். என்கிட்ட நேர்மையா இருந்திருக்கணும். உன்னை என் புள்ள மாதிரி வளர்த்தனேடா. என்னையே ஏமாத்துறல்ல நீ. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கம்பெனில உன்னை பத்தி எல்லாருமே சொன்னாங்க. அப்பெல்லாம் கூட நான் நம்பல. என் சரவணா பொய் சொல்ல மாட்டான், ஏமாத்த மாட்டான்னு உனக்கு சப்போர்ட்டா தான் நான் நின்னேன். ஆனா நீ அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட நேர்மையா இல்ல. அப்படி என்ன நிலைமை? உயிர் போற சூழ்நிலையா கூட இருக்கட்டும், அதுக்காக உண்மையாவும் நேர்மையாவும் இருக்கிறவன் மட்டும்தான் என் கூட இருக்க முடியும். பொய் சொல்ற எவனுக்கும் என் வீட்லயும் இடம் இல்ல, என் ஃபேக்டரியிலயும் இடம் இல்ல. இனி என் ஜென்மத்துல என் கண் முன்னாடி நிக்காத. சேது, ஜனமா, போலீஸ்க்கு கால் பண்ண. எதுக்கு ஜனமா? இந்த ஃப்ராட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ள சொல்லு. ஜனாமா, வேணாம் ஜனாமா. இனிமே அப்படி செய்ய மாட்டேமா. அம்மா என்ன விட்டுருங்கம்மா. இன்ஸ்பெக்டர் மேடம், இவன் என் கம்பெனில போய் சொல்லி 5 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிருக்கான். இவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. ஓகே மேடம். ஏய் போடா. யாரோ ஒருத்தர் இப்படி போய் சொன்னதுக்கே ஜனாமா இப்படி கோவப்படுறாங்களே. நான் அவங்க வீட்டு மருமக, என்னை எவ்வளவு நம்புறாங்க. நான் தான் அவங்க சந்தோஷம், வாழ்க்கை எல்லாத்தையும் நான் தான் மீட்டு கொடுத்ததான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நம்பின அளவுக்கு யாரையாவது நம்பி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா நான் ஒரு பொய்யா 2 பொய்யா தினம் தினம் பொய்க்கு மேல பொய்யா அடுக்கிட்டு போறேன். இதெல்லாம் ஜனாமாவுக்கு என்னைக்காவது தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. புரியுது தமிழ். இப்போதைக்கு ஒரு நிலைமை கத்தி மேல நடக்கிற மாதிரிதான். என் அம்மா எதை வேணாலும் சகிச்சுக்குவாங்க, மன்னிச்சிருவாங்க. ஆனா நம்பிக்கை துரோகத்தையும் பொய்யையும் யாரு செஞ்சாலும் எங்க அம்மா சகிச்சுக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்களோட இயல்பு அது. அதனால நிறைய அவங்க எழுந்திருக்காங்க தமிழ். இப்ப என்னமா பண்றது? உண்மையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி சொன்னா இனிமேலும் இந்த குடும்பம் ஒன்னாவே சேராது. என்ன மொத்தமா வெறுத்து ஒதுக்கிடுவாங்கம்மா.
அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிரும். போய் சொல்லிக்கிட்டே இருக்கவும் ரொம்ப பயமா இருக்குமா. எப்பமா இதுக்கான விடுவு காலம் பிறக்கும்? தெரியல தமிழ். எல்லா தப்பும் என் மேலதான். என்ன மன்னிச்சிடுறே. மா, நீ என்னம்மா இப்படி பேசுற? இல்ல தமிழ், நான் உன் அப்பாவை கல்யாணம் பண்ணதுல ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். என்னால என் குடும்பம் அனுபவிச்ச கஷ்டம் பத்தாதுன்னு இன்னைக்கு என் பொண்ணு நீயும் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்க. நாளை பின்ன உண்மை தெரிஞ்சு சிபி தம்பியே உன்னை வெறுத்து துரத்தி விட்டுருவாரோ, உன் வாழ்க்கையே வீணா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு தமிழ். அத்தை, இங்க பார், அத்தை கித்தன்னு உரிமை கொண்டாடுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இல்லத்த, டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா. நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? பாசமா அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு என் மனச மாத்தலாம்லாம் நினைக்காத. அத்தை மாதிரி நானும் உன்கிட்ட ஏமாந்துகிட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சமாச்சும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ அந்த துரோகிய கூட்டிட்டு வந்து கம்பெனில வச்சுக்கிட்டு ஏன் அவளை வெளியில அனுப்ப முடியாதுன்னு சொல்றல்ல? இல்லத்த, பேசாத. எனக்கு கை இருக்கு, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத. யாரையும் வற்புறுத்தியோ மரியாதை கொடுத்தோ குடும்பமா இருக்க வைக்க முடியாதுல்ல. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் சட்னி வை. என்னம்மா எழுந்துட்டீங்க? போதும் முத்தம்மா. அம்மா, 2 இட்லி தான் சாப்பிட்டிருக்கீங்க. இது எப்படிமா உங்களுக்கு பத்தும்? இன்னும் ஒரே ஒரு இட்லி. போதும் முத்து. உசுறு வாழ்றதுக்கு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். மத்தபடி சாப்பாட பத்தியெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது முத்து. கூழா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுல இருக்கிற ருசி தனியா சாப்பிடும் போது இப்படி வகை வகையா இருந்தாலும் கிடைக்கிறதில்ல.